எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் பேக் டு மை சேனல் குட்டி பட்டூஸ். இன்னைக்கு நம்ம சேனல்ல என்ன பார்க்க போறோம்னா ஒரு ஈவினிங் ஸ்நாக்ஸ் தான் பார்க்க போறோம். முட்டை வச்சு எப்படி சீக்கிரமா ஒரு ஈவினிங் ஸ்நாக்ஸ் செய்யறதுன்னு பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். இந்த ஸ்நாக்ஸ் செய்யறதுக்கு வந்து நான் 4 முட்டை எடுத்திருக்கேன். அதுல வந்து அந்த yellow பார்ட் எடுத்துட்டு வெறும் ஒயிட் மட்டும் எடுத்து வச்சிருக்கேன். இதை நம்ம வந்து இப்போ சின்ன சின்ன பீசஸா கட் பண்ணிக்க போறோம். இப்ப பாருங்க, நான் முட்டையை வந்து சின்ன சின்ன பீசஸா கட் பண்ணி எடுத்துட்டேன். அது கூட வந்து நான் 4 ஸ்பூன் கடலை மாவு எடுத்து வச்சிருக்கேன். அதை ஆட் பண்ணிக்கிறோம். அப்புறம் 2 ஸ்பூன் அரிசி மாவு எடுத்து வச்சிருக்கேன். அதையும் ஆட் பண்ணிக்கிறேன். அரிசி மாவுக்கு பதிலாக நீங்க கார்ன்ஃபிளவர் கூட ஆட் பண்ணிக்கலாம். அப்புறம் நான் ஒரு வெங்காயத்தை நல்லா கட் பண்ணி வச்சிருக்கேன். பொடியா கட் பண்ணி வச்சிருக்கேன். அதையும் ஆட் பண்ணிக்கிறேன். கொத்தமல்லியும் புதினாவும் கொஞ்சம் எடுத்து வச்சிருக்கேன். அதையும் ஆட் பண்ணிக்கிறேன். ஒரு ஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது, தேவையான அளவு உப்பு, 1/2 ஸ்பூன் வந்து கரம் மசாலா பவுடர், 1 ஸ்பூன் வந்து ரெட் சில்லி பவுடர் ஆட் பண்ணிக்கிறேன். இங்க இது கூட பச்சை மிளகாய் கூட ஆட் பண்ணிக்கலாம். நான் வந்து குழந்தைங்களுக்கு கொடுக்கறதால ரெட் சில்லி பவுடர் ஆட் பண்ணிருக்கேன். பெரியவங்களுக்கு கொடுக்கறதா நீங்க பச்சை மிளகாய் ஆட் பண்ணிக்கலாம். ஏன்னா குழந்தைங்களுக்கு வாயில கடிப்படும் இல்லையா, அதனால நான் வந்து ரெட் சில்லி பவுடர் எடுத்திருக்கேன். இது கூட ஒரு 1/2 லெமன் கட் பண்ணி வச்சிருக்கேன். அதையும் புரிஞ்சுக்கேன். அவ்வளவுதான். இது எல்லாத்தையும் ஒன்னா சேர்த்து நம்ம அப்படியே பிசைய வேண்டியதுதான். மொத்தமா கலந்து விட்டுட்டு அப்புறம் கொஞ்சம் தண்ணி தெளிச்சு நீங்க நல்லா பிசைஞ்சு விட்டுருங்க. தண்ணி தெளிச்சு பிசைஞ்சுக்கிறேன். இப்போ பாருங்க, எண்ணெய் நல்லா சூடாயிடுச்சு. நம்ம வந்து போட்டு எடுத்துடலாம். சின்ன சின்ன உருண்டைகளை உருட்டி நீங்க போட்டுக்கலாம். பாருங்க, இது எல்லாத்தையும் ஒன்று ஒன்றா அப்படியே திருப்பி விட போறோம். இல்லை, ஒரு பக்கம் நல்லா கோல்டன் ப்ரௌன் ஆயிருக்கு பாருங்க. அப்படியே ஸ்லோவா நமக்கு திருப்பி விட்டுருக்கலாம். இந்த வேகத்துக்கு கூட அவ்வளோ நேரம்லாம் உங்களுக்கு பிடிக்காது. ஏன்னா ஏற்கனவே முட்டை நம்ம வேக வச்சிருக்கோம். மற்றபடி அந்த மாவு மட்டும் வேகத்துக்கு நம்ம லைட்டாக டைம் கொடுத்தா போதும். அது கோல்டன் ப்ரௌன் ஆனவுன்னா நம்ம எடுத்துடலாம். பாருங்க, நம்மளோட எக் பக்கோடா ரொம்ப சூப்பரா ரெடி ஆயிடுச்சு. ரொம்ப டேஸ்டியா இருக்கும், கிறிஸ்பியா இருக்கு. பாருங்க, நம்ம பாருங்க, உங்களுக்கு ஒண்ணு எப்படி இருக்கு பாத்தீங்களா? சூப்பரா இருக்கும். உங்க வீட்டுல நீங்களும் கண்டிப்பா இதை ட்ரை பண்ணி பாருங்க. உங்க கிட்ஸ்க்குலாம் ரொம்ப பிடிக்கும். கிட்ஸ் மட்டும் இல்லைங்க, பெரியவங்களுக்கும் ரொம்ப பிடிக்கும். இது வந்து டக்குன்னு ஒரு 10 நிமிஷம் கூட ஆகாது. நீங்க 5 நிமிஷத்துலயே சீக்கிரமா செஞ்சு முடிச்சிடலாம். இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பா பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். உங்களுக்கு பிடிச்சிருந்தா நம்ம சேனலுக்கு லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்படியே பக்கத்துல இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்பதான் நம்ம போடுற அப்டேட்ஸ் எல்லாம் உங்களுக்கு தேடி வந்துட்டே. இன்னொரு வீடியோல உங்களை பாக்குறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய் ஃப்ரெண்ட்ஸ்.